ஹாய் மக்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் மீன் கடைக்கு போயிருந்தோம். மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருந்தோம். மீன் ரேட்லாம் ரொம்ப குறை அப்படிலாம் சொல்ல முடியாது மக்களே. கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நார்மலாக இருக்கிற ரேட்டை விடவே எனக்கு ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. 2 மீன் முந்திலாம் 3 மீன் 4 மீன் வாங்கினா கூட ஒரு ரூ. 100க்கு ஓரளவுக்கு தருவாங்க. இது ஆவரேஜ் ரேட்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் மீன் ரேட்டு அதிகம்தான். ஒரு இடத்துல மட்டும்ன்ட்டு நான் சொல்லலை, எல்லா இடத்துலையும் ரேட் அதிகமாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி என்னலாம் வாங்கியிருக்கேன், என்ன மீன்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது நான் இப்போ வாங்கி வச்சுக்கிட்டேன்னா நல்லா எனக்கு ஒரு 4 நாளைக்கு கூட போயிடும். பையனுக்கு முக்கால்வாசி மீன் குழம்பாட்டு நான் ஸ்கூலுக்கு அந்த மாதிரிலாம் அப்படி கொடுத்துலாம் விட மாட்டேன் மக்களே. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கு மீன் குழம்பு கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொடுத்து விடனேன். ஆனால் மீன் கொடுப்பேன். மீன் நல்லா நல்லெண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி குட்டியாக சைடு பாக்ஸில் வச்சு அப்படி கொடுத்து விட்றது. பட் மீன் குழம்புலாம் இது பண்ணால் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அவங்களுக்கு அதனால் கொஞ்சம் சாப்பிட முடியாது. அதுவும் அவன் வீட்டில் கொஞ்சம் ரசித்து பொறுமையாக சாப்பிடுவான். ஸ்கூலில் எப்படி சாப்பிடான்னு வர எனக்கு தெரியலை. அதனால் கொஞ்சம் நல்லா முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரை மட்டும் பண்ணி கொடுத்து விட்றது. வீட்டில் நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக நான் பொறுமையாக அவனுக்கு முள்ளெல்லாம் எடுத்து அழகாக ஊட்டியே விட்ருவேன். அப்போ எனக்கு அவன் திருப்தியாக சாப்பிட்டாங்கிற ஒரு திருப்தி இருக்கும். முக்கால்வாசி நான் ஃப்ரை பண்ணால் கண்டிப்பாக அவன் எல்லாத்தையுமே சாப்பிட்ருவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் மக்களே. இது நான் இந்த இறால் தான் வாங்கினேன். இந்த இறால் ரூ. 100 மக்களே. கொஞ்சம் பெரிய இறாலாக இருந்துச்சு. இது பையனுக்காக மட்டும் தான் வாங்கினேன். அவன் முக்கால்வாசி நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுனாலே ரொம்ப மீனெல்லாம் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட முடியாது அப்படிங்கிறது இறால் நெத்திலையுமே அவனுக்கு பொரித்து ஃப்ரை பண்ணி சைடு வச்சோன்னா சூப்பராக சாப்பிட்டு கொண்டு வந்துடுவான். இதுவுமே வாங்கி வச்சுருக்கேன். இது வாங்கி வச்சுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா வீக்லி 2 டைம்ஸாவது நான் மீன் கொடுத்து விடுவேன். ஒரு டைம் இறால் பொரித்து கொடுத்து விடுவேன். இன்னொரு டைம் இந்த மாதிரி நெத்திலி கொடுத்து விடுவேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே வெஜ்ஜு கொடுக்க முடியாதுல்ல. அதனால் நான்வெஜ்ஜும் கொடுக்கணும்ல. முட்டை நார்மலாக நான் கொடுத்து விடுவேன் மக்களே. வீக்லி 2 டைம்ஸ் முட்டை கொடுத்து விடுவேன். அவிச்சு அதை கட் பண்ணி போட்டு அவன் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுப்பான். 2வது இந்த மாதிரி இதுவும் கொடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் நான் கருவாடு வாங்கினேன் பார்த்துக்கோங்க. இந்த கருவாடை 50 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். 50 ரூபாய்க்கு மொத்தம் எத்தனை கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா 10 12 இருந்துச்சு மகளே. இப்போதைக்கு குழம்புக்கு பொரிக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கனவா மீன் வாங்கினேன். கனவா மீன் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். கொஞ்சம் பெரிய கனவா தான். அதுவுமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது இது நவரை மீன் வாங்கினேன். சிவப்பு கலரில் இருக்கும் பார்த்திங்களா நவரை, அந்த நவரை வாங்கினேன். அந்த நவரை மீன் நாங்கள் எவ்வளோக்கு வாங்கினோம், 200 ரூபாய்க்கு வாங்கினோம். 4 நவரை இருந்துச்சு. 2 ஓரளவுக்கு பெருசாகவும் 2 குட்டியாகவும் இருந்துச்சு. இது கனவா மீன் ஒரு 3 கனவா நல்லா பெருசாக இருந்துச்சு. இன்னொரு 3 கனவா கொஞ்சம் பெருசோட கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்துச்சு. இன்னொரு 2 கனவா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு மக்களே. இவ்வளோ இது தான் நான் வாங்கினது. ஆனால் இது எல்லாத்தையுமே அங்கே கழுவி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. நான் சரி வேண்டாம், எதுக்கு அதில் போட்டால் ஒரு 50 ரூபா முடக்கணும், நம்ம வீட்டிலே பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் கழுவுனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம அங்கேயே வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்கலாமே அப்படின்ட்டு. கழுவி முடித்து நகர்றதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிட்டு. இது பார்த்திங்கனாலே தெரியும், ஃப்ரெஷ் மீன். கண்ணை பாருங்கள், நல்லா ரெட்டிஸாக இருக்கா. உள்ளே பாருங்கள். இது அவங்க அவங்க எடுக்கும்போது நல்லா கல் மாதிரி இருக்கணும் மகளே. உங்களுக்கு பார்த்தாலே கண் சிவப்பாக இருக்கணும், கல் மாதிரி இருக்கணும். உடம்பெல்லாம் சாஃப்டே ஆகலை, கல் மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்போவே தெரிஞ்சுட்டு அந்த பாட்டிகிட்ட எப்பவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டி முந்தியுமே எனக்கு ஒருக்கா மீன் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. அதனால தான் இந்த வாட்டி நல்லா இருக்கிறவங்ககிட்ட ரிட்டன் போகணுன்னு தான் நம்மளுக்கு தோணும். இவ்வளோ நெத்திலையுமே 50 ரூபா மக்களே. எனக்கு பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. கூட ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தோணிச்சு. சரி பரவாயில்ல, அவ்வளோ தூரம் போய் நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கு கொஞ்சம் கூட வாங்கிட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருக்கட்டும், இதை வச்சு நம்ம இவ்வளோ மேனேஜ் பண்ணிக்கலாம். இடன்னு நாங்கள் இவ்வளோ தான் வாங்கியிருக்க மக்களே. ஆனால் டக்கு டக்குன்னு தீந்துடும். எப்படியும் கனவா இப்போ பொரிச்சிருவேன். அந்த நவரையே இப்போ மீன் குழம்பு எல்லாத்தையும் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் கனவாவில் ஒரு 2 கனவா மட்டும் பையனுக்கு கொடுத்து விட்றதுக்கு எடுத்து வச்சு இது எல்லாத்தையும் நாங்கள் இப்போ பொரிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த
இறாலையும் அந்த இதையும் மட்டும் நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள்லாம் போட்டு கழுவி எடுத்துகிட்டு நான் அதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன் மக்களே. ஃப்ரீசரில் வந்து ரொம்ப நாள் வைக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். இப்போ ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விடணும். காலையில் நம்ம அறக்க பறக்க கிடந்து அழைச்சி வந்த நேரம் மீனும் வராது, ஒன்றும் வராது. அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாலாம் வாங்கிலாம் செய்ய முடியாது. இப்படி வாங்கி வச்சு செஞ்சால் மட்டும்தான் உண்டு. இது வந்து கனவா வந்து அப்போவுமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உள்ள ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும் மக்களே. ஒரு மாதிரி அந்த கருப்பு கலரில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். இதெல்லாம் கழுவுறது வைக்கிறது நான் சொல்கிறது புதுசு கிடையாது. மேலே உள்ள தொலியை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நுனியில் ஒரு கண்ணாடி இது மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி இழுத்தாலே அந்த இது வந்துடும் மக்களே. சைடெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கழுவி கனவை பார்க்கும்போது கருகருன்னு இருக்கும். நீங்கள் கழுவி எடுக்கும்போது பளபளன்னு வெள்ளை வெள்ளைன்னு ஆயிரும். அது அதை பார்க்கும்போதே சரி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவங்க வச்சுட்ருக்கும்போது என்னடா இப்படி இருக்குது, இது ஒரு மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். உள்ளே குடல் அந்த அழுக்கு இதெல்லாம் உள்ளே இருக்கும். அதெல்லாம் கழுவிலாம் எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த சைடெல்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்குது. அதெல்லாம் அப்படி இந்த வந்து நீங்கள் எனக்கு நகமே கிடையாது கையில். ஒரு நகம் வளர்த்தா என்ன, எனக்கு நகமே நான் கடிச்சு எடுத்துருவேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், விரலில் ஒரு நகம் ஏதாவது இருக்கா? நகவலிஸ் கூட அடிக்க முடியாது மக்களே. என் விரலில் என்னோடய நகம் விரல் அப்படி தான் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது அந்த இது இருக்குல்ல, நம்மளுக்கு சைட்லலாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் இழுத்திங்கனாலே வந்துடும். நீங்கள் கஷ்டமே படல, ஈஸியாக தான் வந்துடும். மேலே அந்த நுனியில் ஒன்று இருக்கும்னு நான் சொன்னேன் தெரியுமா, அது ஒரு மாதிரி டியூப்பு கணக்கில் இருக்கும். அதை இழுத்தாலே வந்துடும். நான் அதை லாஸ்ட்டு தான் எடுத்தேன். உள்ள குடல் ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எவ்வளோ தான் நல்லா பார்த்து செஞ்சாலும் ஏதாவது ஒரு இது நம்ம செஞ்சு முடித்து எடுக்கும்போது மறுபடியும் கழுவுற மாதிரி வந்துடும். இந்த இருக்குது பார்த்திங்களா, இதை தான் சொன்னேன். முந்தி வந்து எனக்கு கனவாலாம் ஒழுங்கா சரியெல்லாம் க்ளீன் பண்ணலாம் தெரியாது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அப்படி கனவா வாங்கி சாப்பிட்றது அதெல்லாம் முந்தி. கனவாலாம் இப்போ கனவா எப்படி செய்யணும்னு என்கிட்ட யாராவது கேட்டேன்னா என்ன தெரியுமா சொல்லுவேன், மீன் செய்வீங்களா, மீன் குழம்பு வைப்பீங்களா அப்படி வைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் மக்களே எனக்கு தெரியும் கனவா வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. கனவா வந்து எப்படி செய்யணும்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன திரும்ப சொல்லணும், கறி குழம்பு வைப்போம்ல அப்படி வைக்கணும் அப்படி சொல்லணுமா மக்களே. ஏன்னா அது வந்து கனவா அப்படி தான் செய்யணும் பார்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரிலாம் போட்டு தான் செய்வாங்க. என்கிட்ட எல்லோரும் கேட்பாங்க கனவா எப்படி செய்யணும், நான் மீன் குழம்பு வைப்பீங்களா அப்படி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பட் அது ராங். கறி குழம்பு மாதிரி இருக்கும். இது கறியோட டேஸ்ட் வரும் பார்த்துக்கோங்க. நல்லா நீங்கள் அந்த இதில் போட்டாலே நல்லா சுருங்கி கறியோட டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி. எனக்கு அந்த ஒரு மேலே ஒரு மாதிரி இந்த ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும் அந்த மண்டை, அதெல்லாம் இன்ன வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. அதை நான் அப்படி தூர போட்டுருவேன். இந்த உடம்ப மட்டும்தான் நான் கூட்டு வைக்கிறதா இருந்தாச்சும் கிரேவி மாதிரி செய்வேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுவேன். இதுக்கு தான் நான் கனவாவே யூஸ் பண்ணுவேன். மற்றபடி அந்த மேலெல்லாம் இருக்கும்ல, எல்லோரும் மண்டையெல்லாம் வெட்டி அந்த மண்டையில் உள்ள கண்ணை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இதெல்லாம் போட்டு செய்வாங்க. அது ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும். எனக்கு அது கை காலெல்லாம் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அதை தூக்கி குப்பையில் கழிச்சிருவேன். இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த இதை மட்டும்தான் வட்டமாக கட் பண்ணுவேன், இல்லைனா சதுரமாக கட் பண்ணி ஏதாவது ஒன்று செய்வேன் பார்த்துக்கோங்க. இது உள்ளே நிறைய கச்சன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு கனவா வந்து டக்குன்னு கழுவிடுவேன், கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் ஒரே ஒருக்கா கனவா செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டேஸ்ட்டு மீன் டேஸ்ட்டு மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கறி டேஸ்ட்டு கறியில் மாதிரி வைக்கணும்ல, அந்த மீன் டேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகி வந்துச்சு. அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சிச்சு. ஒருக்கா வாங்கி பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக இந்த மீனை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன். நம்ம எப்போவுமே சாப்பிடாம ஒரு இது சொல்லக்கூடாது. இது கடல்வாழ் உயிரினம் தான். இதுலேயும் ஒரு வகையான சத்து இருக்குது. அதனால் எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி. அப்புறம் நான் வந்து ரெண்டுன்னு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அந்த பாட்டி அந்த ரெண்டுத்தையும் உள்ளே வச்சு தந்துருப்பாங்க போல். இல்லைன்னா நான் அது பாட்டிகிட்டே கேட்டிருப்பேன், பாட்டி கொஞ்சம் பெரிய மீனாக தாங்க, குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும். வழக்கமாக நான் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கெலாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், என் பையனை கூட்டிகிட்டு போவேன். என் பையன் மூஞ்சி பார்த்தாது 2 மீன் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கெலாம் விட்டதுக்கப்புறம் தனியாக தானே போக வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா மீன்லாம் கிடைக்க மாட்டேங்குது மக்களே. நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தால் இந்த மாதிரி மார்க்கெட்டு சந்தைக்கு போங்க, குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. அவங்க குழந்தைங்கள பார்த்து பாவம் சாப்பிட்டுட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட எக்ஸ்ட்ரா 2 மீன் தருவாங்க. பட் மீன் விற்கிறவங்களும் பாவம் தான். அவங்களும் அங்கேருந்து ஏற்றணும் இறக்கணும், ஒரு இடத்துலேருந்து ஏலம் பிடிக்கணும், ஏலம் பிடிச்சி அதை விற்கணும், எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுமா?
அதனால் முக்கால்வாசி நான் எந்த இடத்துலையுமே ரொம்ப பேரம் பேச மாட்டேன் மக்களே. ஏன்னா நம்மள மாரி தான் அவங்கள நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோன்னா அதில் ஏதாவது கொஞ்சம் நம்ம படி தர மாட்டாங்களா, நம்மளுக்கு கூட்டி தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம்ல. அதே மாரி தான் வியாபாரிகளும் அதே மாரி தான். அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அமௌண்ட்டு அவங்க வாங்குகிற இடத்துல வாங்குவாங்க. அவங்க லாபம் பார்த்து அவங்க வச்சா மட்டும் தான் அவங்க குடும்பத்தையும் அவங்க இது பண்ண முடியும். அதனால் முக்கால்வாசி எந்த கடைக்கு போனாலும் சொன்ன ரேட்டுக்கு கொடுத்துட்டு வருவேன். என்னோடய வீட்டுக்காரங்க சத்தம் போடுவாங்க, சொன்ன ரேட்டுக்கு கொடுத்துட்டு வர கொஞ்சமாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பேசி வாங்குறது உன்னோட திறமை, அவங்க குறைச்சி கொடுக்குறதும் கூட்டி கொடுக்குறதும் அவங்களோட திறமை. அது 2 பேர்த்துக்குள்ள ஒரு திறமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ நம்ம வந்து ஏதாவதுன்னா நம்ம குறைச்சி இது பண்ணுனா உங்களுக்கு ஏதாவது யாராவது உங்கள் வேலையில் நல்லது கிடைக்கும் அப்படின்னு எப்போவுமே நான் மனசில் நினைப்பேன் மக்களே. அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நான் எதுவுமே பேரம் பேசணும்னு நினைக்க மாட்டேன். ஆனால் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே ரொம்ப குறைச்சி போட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், என்னோடய பைசாவுக்கு இப்போ நான் ஒரு 100 கொடுத்தேன்னா எனக்கு ஒரு 5 மீன் தராங்களா, 5 சாலை தராங்களா, அந்த சாலை 5மே ஒர்த்தான்னு பார்ப்பேன். அது ஒர்த்து இல்லாத பட்சத்தில் பட்டி ஒரு 2வது போடுங்க பட்டி, இல்லை 1வது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அதுக்குன்னு நிறைய போட்டாலும் நம்ம வேணும்னு வாங்குறது தப்பு. ஏன்னா அவங்களோட சூழ்நிலை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் முக்கால்வாசி நான் போகிற இடத்துலலாம் பேரம் பேச மாட்டேன். அவங்க சொன்ன ரேட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இது பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப அதில் உடன்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் நான் நெத்திலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் நான் இப்படிலாம் வைக்கணும்னு எதுவும் நினச்சிடாதீங்க மக்களே. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தான் நான் இது பண்ணுவேன். இப்போ ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். க்ளீன் பண்ண இடம்னா வேறு எங்களுக்கு வந்து கழுவி வைக்கிறதுக்கு இடம்லாம் கிடையாது மக்களே. இது வந்து அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே வெளியெல்லாம் இந்த மாதிரி மண், அதுக்கப்புறம் வெளியே உள்ள வெளி தண்ணி அப்படிலாம் கிடையாது. வீட்டுக்குள்ளே தண்ணியை வச்சு தான் இந்த சிங்கிளை கழுவி க்ளீன் பண்ணுனா மட்டும்தான் உண்டு. ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி வசதிலாம் இல்லை. அதனால் நான் வந்து சிங்கிளை வச்சே க்ளீன் பண்ணி இது பண்ணிக்கிறேன். நெத்திலி கழுவ தான் மக்களே ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு வந்து நகம் இல்லாத பார்த்தீங்களா, அதனால் வந்து இங்கே பாருங்கள், நான் கத்தி வச்சு சுரண்டி பிக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. நகை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இழுத்துருவேன். நகை உண்மையிலே நான் வளர்க்கணும்னு நினைப்பேன். என்ன அறியாமலே கடிச்சு ஐயோ நம்ம நேற்று தானே வளர்த்தோம் கஷ்டப்பட்டு, இப்போ கடிச்சு எடுத்துட்டோமே, சரி அடுத்த வாட்டிக்கு வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் பார்த்துக்கோங்க. அப்படி தான் நான் நகத்தையும் இது பண்ணது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மீனையும் வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேலை முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சுட்டோன்னா ரொம்ப ஏன்னா ஃபஸ்ட்டே நான் கொஞ்சம் உள்ளே எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மாதிரி ஆயிடக்கூடாதுல, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒவ்வொரு இதாக எடுத்தேன். இப்போ செய்கிறதெல்லாம் நான் உள்ளே வைக்கல, வெளியே தான் வச்சுருக்கேன். அந்த இது இருக்குல்ல, இந்த மீன் எல்லாத்தையுமே இப்போ செய்ய போகிறேன். அதனால நான் வெளியே வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, சொன்னேன்ல ஒரு நகமே கிடையாது. அதனால் எவ்வளோ தான் இழுத்து பார்த்தோன்னா எனக்கு வரவும் இல்லை. அதனால் சும்மா அந்த கத்தியை வச்சு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்துடும். மண்டையை தனியாகவும் வாழை தனியாகவும், சிலவங்க வாழை எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு அது ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் வாழையும் எடுத்துருவேன். நெத்திலி மீனுக்கு வாழை எடுத்துருவேன். வேறு பெரிய மீன் கண்டிப்பாக வாழை எடுத்தாகணும். குட்டி நெத்திலிக்கு அப்படியே எங்கள் பாட்டியெல்லாம் போட சொல்லுவாங்க. பட் நான் போங்க பாட்டி, அது வாழெல்லாம் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும், வாழெலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வாழை வெட்டி எடுத்துருவேன் பார்த்துக்கோங்க. வாலும் போட மாட்டேன், மண்டையும் போட மாட்டேன். சிலவங்க மண்டையோடய போட்டு பொரித்து இதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. அதனால் நான் அப்படி செஞ்சுருவேன். எனக்கு இதில் தான் மக்களே டைம் போச்சு. டைம் வந்து என்னன்னா, நான் எப்போ வாங்கிட்டு வந்தது தெரியுமா, நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணியிருக்கேன். நிறைய மீன் வாங்கிட்டு வந்தாலும் இதான் பிரச்சனை பார்த்துக்கோங்க. நான்லாம் அடுத்த வாட்டிலாம் இனிமேல் நான் வாங்குகிற இடத்துல கழுவியே வாங்கிட்டு வந்துடுவேன். எதுக்கு நான் கொண்டு வந்தேன்னா, எல்லாம் குட்டி குட்டி மீன். அந்த நவ்வரை மட்டும்தான் நான் பெரிய மீன் பார்த்துக்கோங்க. அதனால் நான் வந்து வீட்டில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தது. பட்டு எனக்கு இவ்வளோ நேரம் ஆகும்னு தெரிஞ்சால் நான் மீன் வச்சு குழம்பு வச்சு பொரித்து திங்கிறதுக்கு மணி 4 மணி ஆகிட்டு. வாங்கிட்டு வந்தது லேட்டு. 4 மணிக்கு தான் மக்களே சாப்பிட்ருக்கோம். 4 மணிக்கு சாப்பிடுவோம். என் சூழ்நிலையை பாருங்க, அவ்வளோ ஒரு பசி. அதுவும் மீனை பார்த்து எங்கள் வீட்டுக்காரங்க எப்போவுமே எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மீனை வந்து வாங்கிட்டு வந்து பொரித்து தின்றணும். தின்னாதான் இப்போ வந்து அவளுக்கு ஆத்ம திருப்தி அடையும் அப்படின்னு சொல்லி எப்பவும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம் மக்களே, நான் வந்து வெளியே நம்ம வீட்டுக்கு மீன் வாங்கிட்டு வந்தோடனே அதை பொரித்து சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் நான் வந்து எல்லா மீனையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொரித்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம். நான் வந்து எப்படி சொல்கிறது, அந்த மீன் எல்லாத்தையும் ஒவ்வொரு மீனாக வந்து ரசித்து சாப்பிடும்போது அது ஒரு தனி இது. அதில் வேறு இன்றைக்கி நிறைய மீன் வாங்கிட்டு வந்துருப்போம். ஏதாவது ஒன்று பொரித்து வாயில் போட்டால் தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும்.
நான் வர மீனை குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் இதை பொரிச்சிட்டு மீதி 2 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நான் அந்த இறால் அது வாயிலே வர முடியாது, டக்குன்னு யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இறாலையும் நெத்திலையும் நான் உள்ளே வச்சுருவேன். அவ்வளோதான் மக்களே நான் வாங்கினது. நான் வந்து எப்போவுமே ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இதுவும் கடந்து போகும். இன்றைக்கி நடக்கிறது வந்து நாளைக்கு நடக்கணும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது இல்லையா? நாளைக்கு வந்து வேறு இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து காலப்போக்கில் அது மறந்துடும். காலப்போக்கில் அது ஓடிடும். அதனால் இந்த விஷயத்த நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்காதீங்க. இப்போ ஒருத்தவங்கக்கிட்ட நீங்கள் பேசலை, சண்டை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் வாழ்க்கைக்கு அவங்க வந்து தேவையில்லை, உங்களோட லைஃப்பில் வந்து அவங்க பிரச்சனையாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கிறது தப்பே இல்லை மக்களே. இப்போ உங்கள் இப்போ இன்னொரு ஒரு கேரக்டர் இருக்காங்கன்னா அவங்களால உங்களுக்கு உங்கள் மனசில் ரொம்ப கஷ்டம், உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கிறது வந்து நல்லது தான். அது வந்து ஐயோ இது நம்ம இப்போ இதாக இருக்குமோ, இப்போ அது தப்போ அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஒருத்தவங்க இடைஞ்சலாக இருக்காங்கன்னா நீங்கள் அதிலேருந்து நீங்கள் விலகி இருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸை தரும், ஒரு திருப்தியை தரும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்கு கொண்டு வராது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால ரொம்ப உங்களுக்கு மற்ற வேலைகளில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இது வந்து நான் வந்து உணர்ந்த ஒரு இதை சொல்கிறேன். நான் மட்டும்